ஹாய் நியர் அண்ட் டியர்ஸ். இன்னைக்கு குக்கர்லேயே உதிர் உதிரா சிம்பிளா செம்ம டேஸ்டியா பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு சிக்கன் பீசஸை ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் எடுத்துட்டு மேரினேஷன் பண்ணணும். இதுக்கு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு, எலுமிச்சம்பழம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர் இதெல்லாம் சேர்த்து நல்லா மேரினேஷன் பண்ணி 1 மணி நேரம் நல்லா ஊற விட்டுடுங்க. இது ரெஸ்ட்டில் இருக்கட்டும். பிரியாணிக்கு சேர்க்கறதுக்கு ஒரு பேஸ்ட் ஒன்று அரைக்கணும். இதுக்கு ஒரு அரை வெங்காயம், 2 தக்காளி, 1 பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி 2ம் ஒரு ஒரு பிடி சேர்த்து அரைச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது தனியா இருக்கட்டும். இதுக்குள்ள குக்கர்ல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய்யி, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில பட்டை, பிரியாணி இலை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் சேர்த்து வெங்காயம், தக்காளி 2த்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கலர் மாறுனோனே தக்காளி சேர்த்து வதக்கிட்டு 1 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதங்கி வந்த பிறகு 2 பச்சை மிளகாவும், 1 கைப்பிடி புதினா இலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த அரைச்சு வச்சிருந்த பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா? அதையும் இது கூட சேர்ந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வதங்கின உடனே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாரி வந்த உடனே நம்ம மேரினேஷன் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை இது கூட நல்லா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு 1 கப் பாஸ்மதி ரைஸ், அதாவது 250 கிராம் அரிசி எடுத்து இந்த பிரியாணி ரெடி பண்ணியிருக்கேன். இதுக்கு இந்த அரிசிய ஒரு 1/2 மணி நேரம் நல்லா கழுவி கிளீன் பண்ணி 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ ரைஸை இதோட சேர்த்துட்டு 1க்கு 1 1/2ங்கிற ரேஷியோல தண்ணி சேர்த்துட்டு, கொத்தமல்லி இலை தூவி, குக்கரை மூடி, ஒரு விசில் 10 நிமிஷம் விட்டு எடுத்துட்டிங்கன்னா, பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடுங்க. ரைஸு ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாம உதிர் உதிரா எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. ஸோ நீங்களும் இத மாதிரி இந்த மெஷர்மெண்ட்ல ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சம் எண்ணெயும், தேங்காய் எண்ணெயும் சேர்த்து செய்யறதுனால ஃப்ளேவரபுளா சூப்பரா இருக்கும். இது ரைஸுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவர குடுக்கும். இது கூட நானு கத்திரிக்காய், முட்டை அண்ட் ரைத்தா எல்லாம் சேர்த்து ரெடி பண்ணி சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த மாரி டிஷ் ரெடி பண்ணி பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்தது அப்படின்னா, நம்ம ஒன்ஸ் மோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.